அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் களமாக இருக்க போகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தொடர வேண்டும் என்கிற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக நியமனம் செய்வதுதான். அவரை நியமனம் செய்துவிட்டு அடுத்து அவருடைய மகனான இன்பநிதியை களமிறக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போது அடுத்த முறை ஆட்சியை பிடித்தால்தான் இதெல்லாம் சாத்தியம் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்போ அதை தக்க வைப்பதற்காக திமுகவுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. இன்னும் ஒன்று, ஆட்சியை திமுக இழக்கிற பட்சத்தில் இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது தவறான ஆட்சி, ஒரு சரியான ஒரு ஆட்சி இல்லை, மோசமான ஒரு ஆட்சி. அந்த மோசமான ஆட்சிக்கு பரிசாகத்தான் மக்கள் திமுகவுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பெயர் வரும் திமுக தோல்வி அடைகிற பட்சத்தில். அப்போ அதை திமுக ஒருபோதும் ஏற்காது. அப்போ திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. அதே போன்று அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். கட்சியும் வலுவிழந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அப்போ அதிமுக தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்றால், தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான், ஒரு சூழலில் தான் அதிமுகவும் இருக்கிறார்கள். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இங்கே எப்படியாவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் புதிதாக வந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகத்தான் வருகிற சட்டமன்ற தேர்தல் இருக்க போகிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற வெற்றியை பதிவு செய்யக்கூடிய தேர்தலாக 26 தேர்தல் களம் இருக்கும் என்பதுதான் பல அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்துகளாக இருக்கிறது. சமீபத்திலே நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுக தரப்பு கடுமையான ஒரு அதிருப்தியிலும் ஏமாற்றத்திலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவடைந்ததுமே உளவுத்துறை மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் என்பது பெரிய ஒரு அதிருப்தியை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சார் அப்படின்னா, திமுக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு 95 விழுக்காடு வரைக்கும் வாக்குகள், அதாவது பதிவாகக்கூடிய வாக்குகளில் 95 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் திமுக பெறும் என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நம்பினார்களாம். அவர் அமைச்சர் முத்துசாமியிடம் நேரடியாகவே அழைத்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறார். 95% வாக்குகள் கிடைக்காததற்கு மட்டுமல்ல, அதைவிட ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள். நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இவ்வளவு வாக்குகள் வந்தது? நாம் தமிழர் கட்சி கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட 14,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவில் கிடைத்திருக்கிறது. எப்படி வந்தது என்று சொல்லி பெரிய ஒரு குழப்பத்தில், ஒரு அச்சத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும், அது குறித்த செய்திகளை எல்லாம் முத்துசாமி அவர்களிடம் பேசியதாகவும் ஊடகங்களில் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த வாக்குகள் என்பது உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பேசுகிறது, சீமான் அவர்கள் இவ்வளவு பேசுகிறார். அப்போது மக்கள் மத்தியிலே அவருடைய அரசியல் எடுபடாது, கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட குறைவாகத்தான் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்றிருப்பது என்பது அவர்களால் சகிக்கவே முடியலை, ஏற்றுக்கொள்ளவே முடியலை. காரணம் என்னவென்றால், அதிமுகவினுடைய வாக்காளர்கள், பாஜகவினுடைய வாக்காளர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்காளர்கள் வரைக்கும் கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்காளர்களை சரி கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. எப்படி சரி கட்டுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அவ்வளவு முயற்சிகள் செய்ததற்கு பிறகு கூட அவர்கள் நினைத்த வாக்குகளை பெற முடியவில்லை இல்லையா? அதுதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது. இங்கே 67 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருந்தது. கடந்த முறை பதிவான வாக்குகளை விட 7 விழுக்காடு வாக்குகள் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு 75 விழுக்காடு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. கூடுதலாக 7 விழுக்காடு வாக்குகள் பதிவாகாமல் இருந்த வாக்குகள், அந்த வாக்குகளும் அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் என்கிற ஒரு பார்வை தான் அவர்கிட்ட இருக்கு, ஸ்டாலின் அவர்களிடம். அப்படி பார்க்குறப்போ ஒரு 32 விழுக்காடு மக்கள் திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி தான் அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாமே ஊடகங்கள் மூலமாக வந்த செய்திகள் தான். நம்ம இது ஒன்றும் ஏதோ நம்முடைய கற்பனையில் பேசக்கூடிய செய்திகள் கிடையாது. இதை மறக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட செய்தியை வெளியிட்ட அந்த ஊடகங்கள் மீது தான் திமுக தன்னுடைய குற்றச்சாட்டை வைக்க வேண்டும். சரி, அது ஒருவரும் இருக்கட்டும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னா, திமுக தரப்பு நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் தீவிரமாக செயல்படுத்த போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.
இது என்ன புதுசா? நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுக செயல்படுவது இது புதுசா என்றுதான் நீங்கள் கேட்கிறீர்கள். இது புதுசல்ல. நாம் தமிழர் கட்சி கடந்த 3.5 ஆண்டுகளில், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே அதிக அளவிலே திமுகவால் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் கடந்த 3.5 ஆண்டுகளில் நாம் தமிழர் மீது என்னென்ன அடக்குமுறைகளை ஏவினார்களோ அதை விட அதிக அளவிலே அடக்குமுறைகளை ஏவ வேண்டும் என்கிற முடிவோடு திமுக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் அவ்வளவு பெரிய அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்த வேண்டும்னா என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, முதலில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இங்கே போட்டி என்பது நாம் தமிழர் வெர்சஸ் திமுக என்பதாக இருக்கக்கூடாது, டிஎம்கே வெர்சஸ் என்டிகேவாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது, பிரதான நோக்கமாக இருக்கிறது. இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட திமுக பரப்புரையே செய்யலை. ஏன் பரப்புரை செய்யவில்லை என்றால், பரப்புரை செய்தால் யாரை எதிர்த்து பரப்புரை செய்ய வேண்டும்? ஒரே ஒரு கட்சி தான் எதிர்த்து போட்டியிடுகிறது, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதிர்த்து போட்டியிடுகிறது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பரப்புரை செய்ய வேண்டும். அப்போ என்ன ஆகும்? நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுகவினுடைய பிரதானமான எதிர்கட்சி நாம் தமிழர் தான் என்கிற ஒரு நிலை உருவாகும். தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பார்வை, ஒரு கட்டமைப்பு உருவாகும் இல்லையா? அதை திமுக விரும்பல. அதனால்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரையே செய்யலை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே வராததற்கான காரணமே அதுதான். அப்ப திமுக என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை திசை திருப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. பல பத்திரிகையாளர்களை இனி இறக்கி விடுவார்கள், பல கட்சிகளை கூட இறக்கி விடுவார்கள், பல அமைப்புகளை கூட இறக்கி விடுவார்கள். நாம் தமிழர் கட்சி திமுகவோடு சண்டை போடக்கூடாது, அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பணும், மற்றவர்களோடு திசை திருப்பி விட்டு நாம் தமிழருக்கும் திமுகவும் போட்டி இல்லை, நாம் தமிழர் கட்சி இந்த மற்ற கட்சிகளோடு தான், சில அமைப்புகளோடு அவர்களோடு தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை செய்வதற்காக திமுக தீவிரமாக திட்டமிட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வெளியான நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதாக ஊடகங்களில் செய்திகள்லாம் வெளியிட்டாங்க. நம்ம அது குறித்து ஏற்கனவே நேற்றைய தினம் பேசியிருந்தோம். அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக குறிப்பிட்டு விஜய் அவர்களுடைய பெயரை சொல்லி பேசவில்லை. அவர் எல்லா கட்சிகளுக்குமான ஒரு செய்தியாகத்தான் குறிப்பிட்டு பேசினார். ஆனால் அதை விஜய்க்கு பண கொழுப்பு என்று சீமான் பேசினார் என்று சொல்லி வெளியிட்டார்கள். இது மட்டுமல்ல, இது போன்று பல செய்திகளை நாம் தமிழர் கட்சியை திசை திருப்புவதற்காக ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்கிற அசைன்மெண்ட் திமுக தரப்பு ஊடகங்களுக்கு கொடுப்பதற்கான வேலை திட்டமும் இருக்கிறது. நிறைய யூடியூபர்ஸ் இனி இது போன்ற வேலைகளை எல்லாம், திசை திருப்பக்கூடிய வேலைகளை எல்லாவற்றையும் செய்வார்கள். எத்தனை திசை திருப்பக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்தாலும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இலக்கிலிருந்து மாறாது, தன்னுடைய கவனத்திலிருந்து ஒருபோதும் சிதறாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரி யார் என்பதை நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாகவே உறுதிப்படுத்தி விட்டது. தமிழ்நாட்டில் கடந்த 3.5 ஆண்டு காலமாக அதிகாரத்திலிருந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிரி என்கிற முடிவை எடுத்துதான் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்கிறது. என்னதான் திமுக திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்தாலும் நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்ப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்தும். ஏனென்றால் அதை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது, அதை இதுவரைக்கும் சரி செய்யலை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது, அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கல. தமிழ்நாடு ஒரு போதை மாநிலமாக மாறி நிற்கிறது. போதை புழக்கம் அது அளவுக்கு அதிகமாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. நீதிமன்றமே கண்டிக்கிறது. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசுக்கு எதிராக பேசக்கூடிய மக்கள் மீதெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுகிறார்கள். விவசாயிகள் மீதெல்லாம் குண்டாஸ் போடுகிறார்கள். அப்படி ஒரு ஆட்சி முறை, ஒரு கொடுங்கோன் ஆட்சி முறை இருக்கிறது. அந்த ஆட்சி முறையை அப்புறப்படுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மையான வேலை திட்டம், முதன்மையான இலக்கு. அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி நகரும். இல்லை, அப்படி உங்களை நகர விடமாட்டோம் என்பதுதான் திமுகவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திசை திருப்பும் அரசியல் மட்டும் இல்லை, என்னென்ன வகைகளில் நாம் தமிழருக்கு எதிரான அரசியலை, காய் நகர்த்தல்களை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரொம்ப தீவிரமாக திமுக வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் நாம் தமிழர் கட்சி வளர்வதல்ல, நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று வளர்வது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டு கூட்டணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த எதிர்ப்பெல்லாம் இருக்கவே செய்யாது. திமுக இவ்வளவு எதிர்ப்பு எதிர்க்கவே மாட்டார்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம் RSS கைக்கூலிகள் என்று சொல்கிறார்கள் இல்லையா இவர்கள், ஐயா கமலஹாசன் அவர்கள் மீது இதே விமர்சனத்தை தான் வைத்தார்கள்.
அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து திமுகவோடு அவர் இணைவதற்கான, அதாவது திமுக கூட்டணியில் இணைவதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கமலஹாசன் அவர்களை RSS கைக்கூலியாக பிஜேபியினுடைய பி டீமாக பேசி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர் கூட்டணி வைக்கிறார் என்கிற செய்தி வந்ததுமே உடனடியாக கமலஹாசனை பாஜக எதிர்ப்பாளராக மாற்றி அவரை ஒரு புனிதராக மாற்றிவிட்டார்கள். நாம் தமிழர் கட்சிக்கும் இதுதான் நடக்கும். நாம் தமிழர் கட்சி திமுகவோடு கூட்டணி வைக்காதது வரைக்கும், ஏன் திமுக விடுங்க, நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்காத வரைக்கும் நாம் தமிழருக்கு எதிரான பரப்புரைகளை இவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தனித்திருந்து வளர்வதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. வாக்குக்கு பணம் கொடுக்கல, கூட்டணி வைக்கல, ஊடக வெளிச்சம் இல்லை, அதிகார பலம் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் கொள்கை கோட்பாடுகளை மட்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளில் மக்களுக்காக களத்தில் நின்று அரசியல் செய்து 8 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது இல்லையா, அதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எப்படியாவது சிதைச்சிடணும். திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற கருத்தியல் போர் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த 26 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது அப்படித்தான் இருக்க போகிறது. திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற கருத்தியல் சண்டை நடக்கக்கூடிய போர்க்களமாக 26 தேர்தல் களம் இருக்க போகிறது. அதில் நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் திராவிட சித்தாந்தத்தின் மீது விழக்கூடிய மிகப்பெரிய அடியாக இருக்கும். அப்படி ஒரு அடி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இப்போதே தீவிரமாக திட்டமிட்டு நாம் தமிழருக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட இவங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னாலாம் கேட்கல. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நாம் தமிழருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க, இல்லை ஓட்டே போட வேண்டாம், நோட்டாக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க பல இடங்களில், நீங்கள் ஓட்டு போடவே வர வேண்டாம், இந்த காசை வச்சுருங்க, இல்லை உங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும்னா நோட்டாக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி நோட்டாக்கு வாக்கு செலுத்துறதுக்கு பணம் கொடுத்தாங்க. அப்படித்தான் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நோட்டாவுக்கெல்லாம் விழுந்தது. அவ்வளவு அச்சம், அவ்வளவு பயம், பயந்து நடுங்குகிறது திமுக நாம் தமிழர் கட்சியை பார்த்து, அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து. நாம் தமிழர் கட்சியினர் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரே இடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திசை திருப்பல் அரசியலுக்கு எந்த விதத்திலையுமே ஒரு சின்ன இடம் கூட கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய பாதை மிக தெளிவானது, நம்முடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மிக தெளிவானது, மிக உறுதியானது. அதிலிருந்து நாம் துளி அளவும் பின்வாங்க போவதும் இல்லை. அதை இன்னமும் வேகமாக அடுத்தடுத்து நம்ம எடுத்து கொண்டு போய் தான் செல்ல போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுகவினுடைய இந்த திசை திருப்பல் அரசியலுக்கு ஒருபோதும் ஒரு சின்னதாக கூட ஒரு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய 26 சட்டமன்ற தேர்தல் வெற்றி என்பது இருக்கிறது. 26 சட்டமன்ற தேர்தல் களம் பல கட்சிகள் கூட்டணி வைத்து வந்தாலும் போட்டி என்பது திமுகவா நாம் தமிழரா என்பதாகத்தான் இருக்க போகிறது. திராவிடமா தமிழ் தேசியமா என்பதற்கான போராகத்தான் இருக்க போகிறது.